ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது அப்படின்ற மாதிரி டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தளபதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது சுதந்திர இந்தியாவில் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பதை பண்ணணும், நிறைய தரப்பினர் வலியுறுத்திட்டு இருக்கும்போது அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. என்னோட தமிழக வெற்றி கழக மாநாட்டிலேயே கடுமையா வலியுறுத்தி இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நடந்த செயற்குழு கூட்டத்திலையுமே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பீகார், கர்நாடகா மாநில அரசுலாம் இதுக்கான ஆய்வு பண்ணி அதுக்கான டேட்டாவை கையில வச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கானா அரசும் 50 நாள்ல அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மேற்கொள்ற சில நடவடிக்கைகளை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் பெருமை பீத்துறாங்க. பட் சமூக நீதிக்கு அடித்தளமாய் இருக்கிற சாதி வாரியான கணக்கெடுப்பை ஏன் தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை பார்த்து பண்ண மாட்டேது? அதுக்கான ஆய்வு கூட பண்ணாம ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவரான பெரியார் அவர்கள் தான் இந்தியாவுக்கு இடம் ஒதுக்கீட வழி காட்டினாரு. பெரியார் தான் தலைவர்களெல்லாம் தலைவர் அப்படின்ற மாதிரி பேசும் ஆட்சியாளர்களே ஏன் அவரு சொல்ற சமூக நீதியை மட்டும் பின்பற்ற மாட்டீங்க? அண்ட் சாதி ரீதியா கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னதான் இதை ஒன்றிய அரசு நடத்தணும்னாலும் அதுக்கு முன்னோடியா இருக்கும் காஸ்ட் சர்வே ஆய்வுவாது மாநில அரசு நடத்தலாம். உங்களோட அரசியல் சுய லாபத்திற்கு மட்டும் பெரியார் அவர்களை யூஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல கரெக்டா ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரே மாதிரி இருக்காங்க. இனிமேலும் இதை தாமதப்படுத்தாம பண்ணலன்னா ஆட்சியாளர்களின் பொய் வேடம் கழியும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி இந்த ஒரு பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு டிஎம்கே சைட்ல இருந்து பதில் கொடுக்கறாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.